வணக்கம். தமிழ் சினிமாவின் இமயமலை இன்று சரிந்தது. ரசிகர்களால் கேப்டன் என்றும் புரட்சி கலைஞர் என்றும் அன்பால் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து சென்றுள்ளார். ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு உதவி செய்து வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது என்ற வகையில் வாழ்ந்து காட்டிய அற்புதமான மனிதர், நல்ல மனதுக்காரர். அந்த மனிதர் என்று இறந்து போனது உண்மையிலேயே திரையுலகத்திற்கு பேர் அதிர்ச்சியாகும், பேர் இழப்பாகும். இந்த பதிவு வாயிலாக விஜயகாந்த் பற்றிய ஒரு சிறு குறிப்பை பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் விஜயகாந்த். அவருடைய தந்தை அழகர்சாமி மற்றும் தாய் ஆண்டாள் தம்பதிக்கு மகனாக 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி பிறந்தார். அவருடைய இயற்பெயர் விஜயராஜ். ஆரம்பம் முதலே நடிப்பு மீதும் சினிமா மீதும் கொண்ட மோகத்தினால் நடிகராக வேண்டும் என்ற ஆசையில் சென்னைக்கு வந்தார். இங்கு பல்வேறு கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கி படாத கஷ்டங்கள் பட்டு 1979ஆம் ஆண்டு தனக்கு முதல் படமாக அமைந்ததுதான் அகல் விளக்கு படம். அந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார் விஜயகாந்த். சினிமாவிற்கு வந்தவுடன் விஜயராஜ் என்ற பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து படத்தில் நடித்தார். அந்த 2 படங்களும் அவர் ஒரு நடிகர் என்ற அந்தஸ்தை பெற்றிருந்தது. இருப்பினும் 1981ஆம் ஆண்டு சட்டம் ஒரு இருட்டறை என்ற படம் அவருக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுத்தந்தது. அதன் மூலம் தமிழக மக்கள் மத்தியில் விஜயகாந்த் என்ற நடிகர் அறியப்பட்டார், உற்று நோக்கப்பட்டார். அதன் பிறகு பல்வேறு வெற்றி படங்களாக நடித்து தவிர்க்க முடியாத நடிகராக மாறினார். 1990ஆம் ஆண்டு மதுரையில் விஜயகாந்திற்கும் பிரேமலதாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்துக்கு பிறகு விஜய பிரபாகர் மற்றும் சண்முக பாண்டியன் என்ற 2 மகன்கள் அவர்களுக்கு பிறந்தனர். உண்மையிலேயே தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய வரமாக விஜயகாந்த் கிடைத்தார். அவருடைய மனதிற்கு ஏற்றபடி தான தர்மங்களை செய்து, தன்னால் இயன்ற உதவிகளை செய்து தான் எம்ஜிஆர் பக்தன் என்பதை நிரூபித்தார். ஆரம்பம் முதலே அவர் எம்ஜிஆருடைய ரசிகர். அவருடைய தந்தையார் காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய தொண்டராக இருந்தவர். மகன் விஜயகாந்தோ எம்ஜிஆர் மீது பற்று கொண்டு எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்து அவரை பின்தொடர்ந்து எம்ஜிஆர் எப்படி மக்களுக்கு சேவைகளை புரிந்தாரோ அதேபோல் விஜயகாந்தும் மக்கள் சேவையில் மகேசன் சேவையை நினைத்து சேவை செய்து வந்தார். சினிமாவில் கொடிகட்டி பறந்த விஜயகாந்திற்கு விருதுகளும் தேடி வந்தன. 1994ஆம் ஆண்டு தமிழக அரசால் எம்ஜிஆர் விருது கிடைத்தது. 2001ஆம் ஆண்டு கலைமாமணி விருது கிடைத்தது. 2009ஆம் ஆண்டு பிலிம்பேர் விருது கிடைத்தது. இப்படி பல்வேறு விருதுகள் கிடைத்தாலும் அவருக்கு மக்கள் கொடுத்த விருது என்பது மகத்தானது. அதேபோல் தான் சார்ந்திருந்த சினிமா துறைக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் சங்கரதாஸ் சுவாமிகள் துவக்கி வைத்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை கையில் எடுத்து கடனில் மூழ்கி கிடந்த அந்த சங்கத்தை மீட்டெடுத்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் நட்சத்திர விழாக்களையும் நடத்தி அனைத்து கடன்களையும் அடைத்துவிட்டு சினிமா சங்கங்களிலே முன்னுதார சங்கமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தை மாற்றி காண்பித்தார். விஜயகாந்தின் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பிறகு அவருடைய ரசிகர்களால் சினிமா நண்பர்களாலும் கேப்டன் என அழைக்கப்பட்டார். சினிமா வட்டாரத்தில் அவரை விஜி என்றுதான் அழைப்பார்கள். சினிமாவில் தெரியாதவர்கள் கூட கேப்டன் என அழைக்க தொடங்கினர். வேக வேகமாக தன்னுடைய படங்கள் வாயிலாக மக்கள் மனதில் ஆழமான ஒரு அதிரடி நாயகன் என்ற அந்தஸ்தை பெற்றார். குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்தார் என்றால் அது மிக இல்லை. அப்படிப்பட்ட விஜயகாந்த் அனைத்து நடிகர்களுடன் அன்பாக பழகுவார். திரையுலகத்தில் யாருக்காவது பிரச்சனை என்றால் முதல் ஆளாக ஓடி சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார். அது மட்டுமின்றி அவரால் படித்த பட்டதாரிகள் இன்று ஆயிரக்கணக்காக உள்ளனர். கல்விக்கு அவர் செய்த உதவிகள் எண்ணற்ற ஏராளம். அதேபோல் தன்னுடைய படப்பிடிப்பில் அனைவருக்கும் சமமான உணவு என்ற உன்னதமான ஒரு பணியை அவர் கடைசி வரைக்கும் செய்தார். அதாவது விஜயகாந்த் என்ன சாப்பிடுகிறாரோ அதுதான் கடைசி ஒரு லைட் மேனுக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அன்னதான பிரபுவாக விளங்கினார். அதேபோல் தனது வீட்டிற்கு யார் வந்தாலும் முதலில் உணவளித்து விட்டுதான் உள்ளே அழைத்து பேசுவார். நாள்தோறும் காலை முதல் இரவு வரை வீட்டில் வருபவர்களுக்கு உணவு உண்டு. அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த இப்ராஹிம் ராவுத்தர் கடைசி வரை விஜயகாந்தும் அவரும் அப்படிப்பட்ட ஒரு நண்பர்களாக விளங்கினர். அவருக்கு எது வேண்டுமானாலும் இவர் செய்வார், இவருக்கு எது வேண்டுமானாலும் அவர் செய்வார். அப்படி 2 பேரும் திரைத்துறையில் பழகி வந்தனர்.
உண்மையிலேயே விஜயகாந்தின் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் இறந்தது விஜயகாந்திற்கு ஒரு பேரிழப்பாகும். சினிமாவில் ஜெயித்தது மட்டுமின்றி அரசியலிலும் அற்புதமான ஒரு இடத்தை பெற்றார் விஜயகாந்த். 2001ஆம் ஆண்டு அரசியல் களத்தில் புகுந்த விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை துவக்கி அதை விருதாச்சலம் தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினரானார். அதனை அடுத்து நடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு 40 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தையும் பெற்றார். உண்மையிலேயே விஜயகாந்திற்கு அரசியலில் பெரிய இடம் கிடைத்திருக்கும். ஆனால் அவர்களுடைய உடல்நிலையின் காரணமாக அவரால் அரசியலில் நீண்ட நெடுதூரம் செல்ல முடியவில்லை. இருப்பினும் தமிழக அரசியலிலும் சரி, இந்திய அரசியலிலும் சரி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கினார் விஜயகாந்த். தொடர்ந்து அரசியலில் மக்கள் பணியை பம்பரமாக செய்து அனைத்து மக்களிடத்திலும் அன்பை பெற்றார். உண்மையிலேயே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சரி, மக்கள் பணியே மகேசன் பணி என ஓடோடி சென்ற விஜயகாந்திற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதன் விளைவாக அவரால் நீண்ட தூரம் செல்ல முடியவில்லை. மறைந்த பிரதமர் வாஜ்பாய் மீதும் ஒரு அன்பை பெற்றவர். அதனைத் தொடர்ந்து நரேந்திர மோடியிடத்தும் அன்பை பெற்றவர். அதேபோல் காங்கிரஸ் தலைவராக இருந்த சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி இருவரிடமும் அன்பை பெற்றவர். இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி, மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆகியோரால் மிகவும் பாராட்டப்பட்ட விஜயகாந்த் ஒரு சிறு பிரச்சனையால் ஜெயலலிதாவிடம் விரோதம் கொண்டு அரசியலில் ஒரு பெரிய இடத்தை அடைய முடியாமல் ஆனார் என்றும் சிலர் சொல்வார்கள். இருப்பினும் அரசியல் நோக்கர்கள் பார்வையில் அது அப்படி இருந்தாலும் விஜயகாந்த் தனக்கு எது சரி என்று பட்டதோ அதை தைரியமாக சொல்லக்கூடியவர். இதுவரை அவர் எடுத்த முடிவுகள் அத்தனையும் அவருக்கு சாதகமாகவே அமைந்துள்ளன. எனவே தான் எடுக்கும் முடிவில் சாதக பாதகங்களை பற்றி அவர் என்றும் கவலைப்பட்டதில்லை. அதேபோல் மனைவியிடத்தும் மகன்களிடத்தும் அன்பாக நடந்து கொண்டவர். 1979இல் தொடங்கிய அந்த திரை பயணமானது ஒரு 150 படத்திற்கு மேல் நடித்து 2015 வரை நடித்தார். அவர் கடைசியாக நடித்த படம் விருத்தகிரி. அதுவரை விஜயகாந்த் சினிமாவில் ஒரு உச்சமாகத்தான் இருந்தார். சினிமாவில் அவர் சம்பாதித்த பெயரும் புகழும் ஏராளம். இன்றைய தினம் அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி உண்மையிலேயே திரையுலகை மிகுந்த சோகத்திற்கு ஆழ்த்தியுள்ளது. அனைவரையும் கண்ணீர் விட வைத்துள்ளது. இன்றைய தினம் விஜயகாந்த் மறைந்து விட்டார் என்ற செய்தி வந்தவுடன் சோசியல் மீடியாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு விஜயகாந்திற்கு புகழாரம் சூட்டி வருகின்றன. தேசிய அளவில் சமூக வலைதளங்களில் இன்று விஜயகாந்த் தான் ஹேஷ்டாக்காக இருக்கிறார். அப்படி என்றால் உண்மையிலே விஜயகாந்த் எவ்வளவு மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளார் என்பதை பார்த்தாலே தெரியும். உலக அரங்கில் தலைவர்கள் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அதேபோல் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். அதேபோல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தியுள்ளார். திரையுலகத்தை சார்ந்த எண்ணற்ற நடிகர் நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என அனைவரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மியாட் மருத்துவமனையிலிருந்து விஜயகாந்த் உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு சாலை கிராமத்தில் உள்ள காவேரி தெருவில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டு அங்கு அஞ்சலி செலுத்திய பிறகு பொதுமக்களும் கட்சியினரும் அஞ்சலி செலுத்தும் வகையில் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் உடல் வைக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் அவர் உடல் அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்படும். நாளை மாலை 4:45 மணி அளவில் இறுதி மரியாதை செய்யப்பட்டு கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்திலேயே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. சென்னை மட்டுமின்றி அவருடைய சொந்த ஊரான மதுரையிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உண்மையிலே இந்த டிசம்பர் மாதத்தில் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற 3 தலைவர்கள் இறந்துள்ளனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி மரணமடைந்தார். அதேபோல் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதி மரணமடைந்தார். அதேபோல் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் டிசம்பர் 28ஆம் தேதி இன்று மரணமடைந்துள்ளார். உண்மையிலேயே இந்த டிசம்பர் மாதம் மக்கள் தலைவர்களை இழந்த மாதம் என்றே தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இந்த டிசம்பர் மாதத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் இறந்துள்ளது உண்மையிலே பேரதிர்ச்சி சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய விஜய் டாக்கீஸ் சார்பாக கேப்டன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.